கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது குறைபாடுகளை சீர் செய். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் சொல்கிறது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடி உடன் வேலையாட்களாகிய தாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். உலகம் முழுவதும் நடைபெறும் தேவனுடைய ஊழியத்திலே நீங்கள் நானும் ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வேண்டுமோ அங்கிருந்து அநேக குமாரர்களும் குமாரத்திகளும் கொண்டு வரப்படத்தக்கதாக நாம் நமது உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும். முடிவு சமீபமாக இருக்கிறது. இந்த காரணத்திற்காக ஊழியத்திற்கு உதவியை வழங்கக்கூடிய ஒப்படைக்கப்பட்ட அனைத்து திறமைகளையும் அனைத்து செயல்களையும் மிகவும் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும். இரக்கத்தின் கடைசி தூதானது யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களில் அநேகர் பரபரப்புடன் ஒன்றாக கூடி தங்களது சொந்த ஆத்துமாக்களில் நன்மைக்காக மாத்திரம் பிரசங்க கூட்டங்களுக்கு வருகிறார்கள். ஆனால் அங்கு பிரசங்கங்கள் அதிகமாக இல்லாவிடில் திருப்தி அடைகிறார்கள். மற்றவர்களின் ரட்சிப்புக்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை. அவர்களுக்கு எந்த பாரமும் கிடையாது. முடிவு சமீபமாக நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இத்தகைய நிலையில் இந்த மக்களை காணும் பொழுது தூதர்கள் எவ்வளவு வேதனை அடைகிறார்கள். எனவே உயிரோட்டமுள்ள விசுவாசத்தால் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கும் அனைவரும் அவருடைய தெய்வீக தன்மைக்கு பங்காளியாக இருப்பார்கள். தொடர்ந்து அவரிடமிருந்து ஆவிக்குரிய ஜீவனை பெற்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் அமைதியாகவே இருக்க முடியாது. உயிரானது நிலை பெற்றிருக்கும் பொழுது தனிமை தன்னை எப்பொழுதும் செயல் காட்டுகிறது. இருதயம் உயிரோடு இருக்குமானால் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஜீவனை கொடுக்கும் இரத்தத்தை அனுப்பி கொண்டிருக்கும். யாருடைய இதயங்கள்லாம் ஆவிக்குரிய உயிரோட்டத்தால் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் அதை வெளிப்படுத்தக்க எவரும் அவர்களை வற்புறுத்த அவசியமில்லை. அவளிடமிருந்து தெய்வீக ஜீவனானது கிருபையின் வளப்பமிக்க வேகத்தில் பாய்ந்தோடும். அவர்கள் ஜபிக்கும் போது, அவர்கள் பேசும் போதும், அவர்கள் ஊழியம் செய்யும் போதும் தேவன் மகிமைப்படுகிறார். மிகவும் கூர்மை படைத்து அவரது மிகவும் தாளந்துகள் நிறைந்தவர்களாய் ஊழியத்தை மிகவும் மேம்பட நீடித்து நிற்கின்ற பலன்களை கொடுக்கும் என்பதில் மிகவும் திறமை வாய்ந்த ஊழியர்கள் யார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்கிறேன் என்று இயேசு கொடுக்கும் இந்த அழைப்பிற்கு யார் ஆதரவாக பதில் தருகிறார்களோ அவர்களே மிக திறமையான ஊழியர்கள் ஆவார்கள். தேவனால் அறிவாற்றின் தாளந்துகளை அடைய பெற்றவர்களே அவர்களுடைய மகிமைக்காக அந்த தாளந்துகளை பயன்படுத்த மறுப்பார்களானால் அவர்களை பரீட்சை பார்த்து பின்னர் அவர்கள் சொந்த கற்பனை வளத்திலே விட்டுவிடுவார்கள். பின்னர் இத்தகைய அளவிற்கு வளமான வாய்ப்புகளை நலன்களை பெற்றவர்களாக காணப்படுவார்கள் மற்றும் அதிக அளவில் தங்கள் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகியோரை எடுத்து பலவீனமானவர்களை செயல்திறமிக்க மாற்றுகிறார். ஏனெனில் அவர்கள் தங்களால் செய்யக்கூடாத காரியங்களை தங்களுக்காக தேவன் செய்ய வேண்டும் என்று அவர் மீது முழு நம்பிக்கையும் வைக்கிறார்கள். முழு மனதோடு செய்யப்படும் இந்த சேவையை தேவன் ஏற்றுக்கொள்வார். அவரிடம் காணப்படும் குறைபாடுகளை அவரே சரிப்படுத்தி வருகிறார். உங்களது பரலோக எஜமானை பற்றி நீங்கள் எத்தகைய அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தூதர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுதல் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி ஏசாயா சொல்கிறார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குறைபாடுகள் என்ன, அதை நான் சீர் செய்துவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளை திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.